ஒரு காலத்துல வட இந்திய மலைகளுக்குள்ள ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு. அங்கதான் 20 வயசு மீரா வாழ்ந்தா. வயசு சின்னதுதான், ஆனா அவளோட கனவுகள் ரொம்ப பெரியது. அவள் தன்னோட வயதான பாட்டியோட சேர்ந்து ஒரு சின்ன மண் வீட்டுல வாழ்ந்தா. வாழ்க்கை ரொம்ப சாதாரணம், ஆனா அவள் மனசுக்குள்ள இருந்த ஆசைகள் வானத்தை கூட தாண்டும் அளவுக்கு பெரியது. அந்த நல்லூர் கிராமத்துல ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப பிரசித்தி. யாருடைய வாழ்க்கையும் ரகசியமா இருக்காது. காலை நேரம் பெண்கள் கிணற்றுக்கு தண்ணீர் எடுக்க போவாங்க. ஆனா தண்ணீருக்கு மேல வம்பு பேச்சுதான் அதிகம். மாலை நேரம் ஆண்கள் ஆலமரத்தடியில உட்கார்ந்து தங்களோட வாழ்க்கையை விட பக்கத்து வீட்டாரோட வாழ்க்கையைத்தான் பேசுவாங்க. அப்படிப்பட்ட ஊர்ல ரகசியம் வைச்சுக்கிறது நதியில தங்கம் கண்டுபிடிக்கிறது விட கஷ்டம். மீரா ஒரு நெசவாளி. தன் பாட்டியோட பழைய மர நெசவாலத்துல பருத்தி துணி நெய்வா. வேலை நல்லது, நேர்மையானது, ஆனா சம்பளம் ரொம்ப குறைவு. பாட்டியோட கைகள் வயசு காரணமா நடுங்கும்போது மீராவுக்கு உள்ளே ரொம்ப வலி. எப்படியாவது பாட்டிக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும், இந்த எண்ணம் அவள் மனசுல எப்பவும் இருந்தது. ஒரு நாள் நகர சந்தைக்கு துணி கொடுக்க போனப்போ அவள் வாழ்க்கையே மாற்றப் போகும் ஒரு காட்சி அவள் கண்களுக்கு பட்டது. ஒரு வியாபாரி அழகான ஷால்கள் விற்கிறார். வண்ண நூல்கள், சின்ன கண்ணாடி வேலை, அவை ரொம்ப அழகு. அதோட விலை மீரா சம்பாதிப்பதை காட்டிலும் 10 மடங்கு. ஆனா பெண்கள் கூட்டமா வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. அந்த இரவு மீராவுக்கு தூக்கமே வரல. நானும் இத கத்துக்கலாம், நானும் இப்படி வேலை செய்யலாம், என் வாழ்க்கையையும் பாட்டியோட வாழ்க்கையையும் மாற்றலாம், இந்த எண்ணம் அவள் மனசுல வேரூன்றுச்சு. அடுத்த நாள் அவள் தோழி பிரியா வந்தா. என்ன இவ்வளவு யோசனை என்ன கேட்டா. மீரா சொல்ல போயிட்டு தடுக்கிட்டா. ஊர் ஆசாரியர் சொன்ன வார்த்தை அவளுக்கு ஞாபகம் வந்தது. விதை மண்ணுப்புள்ள அமைதியா இருந்தாதான் வலிமையா முளைக்கும். அந்த நிமிஷத்துல மீரா ஒரு முடிவெடுத்தா. அமைதியா உழைக்கணும். ஒவ்வொரு மாலையும் வேலை முடிஞ்சதும் சின்ன எண்ணெய் விளக்கு ஏற்றி எம்ப்ராய்டரி பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சா. பழைய துணிகளை கிழிச்சு தைத்தா. ஊசி குத்தி விரல்ல ரத்தம் வந்ததுண்டு. பாட்டி அமைதியா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஊர்ல யாராவது கேட்டா சாதாரண வேலைதான் என்ன சிரிச்சு சொல்லிடுவா. காலத்தோட வம்பு பேச்சு ஆரம்பிச்சது. அவளுக்கு பெருமை அதிகமா போச்சு. இளமைய வீணாக்குளா. இந்த வார்த்தைகள் அவள் மனச காயப்படுத்தின. ஆனா அவள் என்ன பண்ணினா? கண்ணீரை தொடிச்சிட்டு மீண்டும் வேலைக்கு திரும்பிட்டா. அதே நேரத்தில் மீராவுக்கும் ஒரு கனவு இருந்தது. ஒரு தேநீர் கடை திறக்க வேண்டும். ஆனா அவள் அந்த கனவை எல்லாரிடமும் சொல்லிக்கிட்டே இருந்தா. யாராவது ஏதாவது சொன்னாலே அவள் மனசு குழம்பி போயிடும். இறுதியில் அவள் தொடங்கவே இல்லை. அந்த கனவு கனவாகத்தான் இருந்தது. மாதங்கள் கடந்து போச்சு. மீராவோட திறமை வளர்ந்துச்சு. நிறங்கள் உயிரோட கலந்தது போல இருந்தது. அவள் முதல் ஷால் தயாரான நாள் ஆழ நீல நிறம், பொன்னிற நூல்கள், சின்ன கண்ணாடிகள் நட்சத்திரம் மாதிரி ஜொலிச்சது. அதை பார்த்த பாட்டி கண்ணீர் விட்டாங்க. ஒரு வருடம் முழுக்க அமைதியான உழைப்புக்கு பிறகு 20 அழகான ஷால்கள் ரெடி. மீரா நகரத்துக்கு போய் வியாபாரி ரஹீம் கிட்ட காட்டினா. அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். மேலும் 50 ஷால்களுக்கு ஆர்டர் கொடுத்தார். மீரா ஊருக்கு திரும்பும்போது புதிய வீடு கட்டும் அளவுக்கு பணம் இருந்தது. ஊரே ஆச்சரியம். வீடு கட்டி முடிச்சதுக்கு பிறகு அனைவரையும் கூப்பிட்டு தன் பயணத்தை சொல்லி முடிச்சா. பிரியா கேட்டா, ஏன் எங்களிடம் சொல்லல? மீரா சிரிச்சா. அவள் சொன்ன ஒரு வரி வாழ்க்கை பாடம். கனவுகள் விதை மாதிரி. எல்லாரும் கை வைக்கும்போது அது வளராது. அமைதியா பாதுகாத்தாதான் வலிமை பெறும். அதுக்கப்புறம் மீரா ஊர் பெண்களுக்கு எம்ப்ராய்டரி கற்றுக் கொடுத்தா. பாட்டி நிம்மதியா வாழ்ந்தாங்க. அந்த கிராமம் ஒரு பெரிய பாடம் கற்றுக்கிட்டது. கைத்தட்டலுக்காக இல்லை, பாராட்டுக்காக இல்லை, அமைதியா செய்த உழைப்புதான் நம்மை வெற்றிக்கு கொண்டு போகும். அதிகம் பேச வேண்டாம், அமைதியா நல்ல முயற்சி பண்ணணும். அப்போதான் நம்ம கனவு நனவாகும். இந்த கதைக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் பார்க்க ட்ரீம் பிக் டீம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.